திராவிட மாடல் அரசின் நான் முதல்வன் திட்டத்தால் தமிழ்நாட்டை சேர்ந்த குடிமைப்பணி அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். நான் முதல்வன் திட்டம் சமூகத்தின் அனைத்து பின்னணியிலிருந்து வரும் மாணவர்களுக்கு புதிய கதவுகளை திறந்துவிட்டுள்ளதாகவும் அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் நான் முதல்வன் திட்டம் ஒன்றிய சிவில் சர்வீஸ் போட்டித் தேர்வுகளில் மாணவர்களின் வெற்றியை எவ்வாறு உயர்த்துகிறது என்பது குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழில் சிறப்பு கட்டுரை எழுதியுள்ளார். அதில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இந்தியாவின் சமூக வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்வதை மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். கல்வி மற்றும் வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற திராவிட இயக்கத்தின் அடித்தளமே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு தேசிய போட்டித் தேர்வுகளில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைந்து வந்ததாகவும் மாணவர்களுக்கு தரமான பயிற்சிகள் கிடைக்காதது, திறமையான வழிகாட்டுதல் இல்லாதது, நிதிச்சுமை ஆகியவையே இதற்கு முக்கிய காரணமாக இருந்ததாகவும் துணை முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக 2021ஆம் ஆண்டில் போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 27% குறைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதை அறிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் கீழ் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் திட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் தனது கட்டுரையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். சமூக நீதியில் முன்னோடியாக இருக்கும் தமிழ்நாடு வேலைவாய்ப்புக்கு இளைஞர்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும் நோக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் கொண்டுவரப்பட்டதே நான் முதல்வன் திட்டம் என்று கூறியுள்ளார். முதலமைச்சரின் தொலைநோக்கு பார்வையில் கொண்டுவரப்பட்ட நான் முதல்வன் திட்டம் சிவில் சர்வீஸ் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அடித்தட்டு மாணவர்களும் சிறப்பான பயிற்சிகளை பெற முடிந்ததாக துணை முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நிதி உதவி, தொழில்முறை பயிற்சி உள்ளிட்ட பொருளாதார வசதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த மாணவர்களுக்கு இந்த திட்டம் உதவி இருப்பதாக கூறியுள்ளார். நான் முதல்வன் திட்டம் மூலம் சிவில் சர்வீஸ் போட்டித் தேர்வில் கடந்த 2023-24 தமிழ்நாட்டை சேர்ந்த 453 மாணவர்கள் முதற்கட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்ற நிலையில் 2024-25 இதன் எண்ணிக்கை 559 உயர்ந்துள்ளதாக துணை முதலமைச்சர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். அதில் தர்மபுரியை சேர்ந்த சிவச்சந்திரன் என்பவர் அகில இந்திய அளவில் 23வது இடத்தை பிடித்து சாதித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் 659 பேர் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் இவர்களில் 155 பேர் ஆளுமை தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதையும் துணை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிவில் சர்வீஸ் போட்டித் தேர்வுகள் மட்டுமில்லாமல் வங்கி, ரயில்வே உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தேர்ச்சி பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். அதன்படி முதலாம் ஆண்டு பயிற்சி பெற்ற 510 மாணவர்களில் 80 பேர் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், ரயில்வே துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதையும் துணை முதலமைச்சர் நெகிழ்ச்சியுடன் பதிவு செய்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் ஒரு தொலைதூர கிராமத்தை சேர்ந்த புவனேஸ்வரி என்பவர் நான் முதல்வன் திட்டத்தில் பயனடைந்தவர்களில் ஒருவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்வு தகுதி அடிப்படையில் வெளிப்படைத்தன்மையுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே அரசு பணியாளர் தேர்வுகளில் ஏற்பட்டுள்ள இந்த வெற்றி முதலமைச்சரின் தொலைநோக்கு பார்வையுடன் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் தாக்கத்தை பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். மாதாந்திர உதவித்தொகை முதல் மாநிலம் தழுவிய தரமான பயிற்சி வரையிலான வாய்ப்புகள் வரை நான் முதல்வன் திட்டம் அனைத்து பின்னணியில் இருந்து வரும் ஆர்வலர்களுக்கு புதிய கதவுகளை திறந்துவிட்டுள்ளது. இந்த திட்டம் திறமையான மாணவர்களின் நிதி மற்றும் புவியியல் தடைகளை நீக்கியுள்ளதாகவும் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழில் எழுதிய சிறப்பு கட்டுரையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார்.